Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. டப்பா மாதிரி இருக்கு, ஒதுக்கி எப்படி இருக்கும் பாரு.
विठ्ठल 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 पांडुरंगा 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 राम 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 बोला पुंडली गवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा पंढरीनाथ महाराज की जय सद्गुरुमूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की रामदेव तुकाराम महाराज की समस्त भक्त मंडली की अंजनेय मूर्ति की गोविंद हरि हरि गोपाल हरि हरि 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 गोविंद हरि हरि गोपाल 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 हरि हरि चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिको में सुंदरणी नाम रसम चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिको में सुंदरणी नाम रसम चल चल तितिक में सुंदरणी नाम रसम चल चल तितिको में सुंदरणी नाम रसम हरि 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 हरि
ఎంత రుచిరా రామ ఏమి రుచిరా రామ 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 ఓ రామ నీ నామము ఎంత రుచిరా రామ ఓ రామని నామం ఎంత రుచిరా రామ గోవింద హరి హరి గోపాల హరి హరి గోవింద హరి హరి గోపాల హరి 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 ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು ಉಪವಾಸನರಿಯೇನು ಎಂದಲಯ ಬೇಡ ಉಪವಾಸನರಿಯೇನು ಎಂದಲಯ ಬೇಡ ஊத்துக்காடு வெங்கடகவி நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார், ஒரு நாமாவளியும் பண்ணியிருக்கார். அது நாமாவளி மாதிரி இல்லாமல் ஒரு மெசேஜா இருக்கும். சாரம் என்னன்னா பகவன் நாமம் சொல்லுங்கிறது தான் சாரம். பகவன் நாமமும் டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லக்கூடாது. ஆன் பண்ணினா டேப் ரெக்கார்டர் பாடும், கையை தட்டுமா, எழுந்துண்டு ஆடுமா. நமக்கு என்னன்னா 3 கொடுத்துருக்கான் பகவான். அதை சொல்றார் ஊத்துக்காடு வெங்கட கவி. 3 கொடுத்துருக்கார்: உடல், பொருள், ஆவி, மனசு, வாக்கு, காயம். இப்படி பஜனை பண்ணும்பொழுது 3 சேரணும். இந்த 3 சேர்ந்து பண்ணுறது தான், பண்ணினாதான் எந்த காரியமே சக்ஸஸ் ஆகும். பஜனை மாத்திரம் இல்லை, நீ ஒரு சின்ன சமையல் பண்ணினாலே 3 சேரணும். எந்த காரியம் பண்ணினாலும் 3 சேரணும். உடம்பு சேரணும், மனசு சேரணும், வாக்கு சேரணும். திரிகரணம்னு பேர். இது 3 சேர்ந்து ஒரு காரியம் பண்ணினால் அது தபஸ். இப்போ பகவன் நாமம் நமக்கெல்லாம் இந்த 1.5 மணி நேரம் தபஸ். நாம் வாக்கால நாமம் சொல்லணும், மனசால நினைக்கணும். ಜಪವೊಂದು ಅರಿಯೇನು ತಪವೊಂದು ಅರಿಯೇನು. தாசர்வாள் சொல்றார், நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்திக்காத. அநேகமாக பல பேருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம லைஃபே வேஸ்ட்டுன்னு ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அந்த எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையே. நம்மால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை உருப்போடவே கூடாது. அதனால பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்பொழுது மனசு சேரணும், வாக்கு சேரணும். ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்ணம் இருக்கணும், அப்பதான் எனர்ஜி இருக்கும். நிர்வேதம்னு பேர். நமக்கு
ஒரு 45 வயசுலேயே 70 வயசு ஆனா மாதிரி வந்துடுறான் பாருங்க சில பேர். ஆம்பளையும் வரா, பொம்பளையும் வரா, ஸ்திரீகளும் வரா, புருஷாலும் வரக்கூடாது. 80 வயசு ஆனால் கூட மார்க்கண்டேயர் மாதிரி 16 வயசுன்னு நினச்சிக்கணும். மார்க்கண்டேய சுவாமி மாதிரி அப்படி நினச்சிக்கணும். நம்முடைய அதாவது சரீரத்துக்கு ஒரு வயசு, மனசுக்கு ஒரு வயசு. சரீரத்தோட வயசு தான் ஏறின்னு இருக்கும், மனசு வயசு நீ ஏற்றினாதான். நீ எங்காவே இருக்கலாம், எண்ணங்கள்னால ஆக்டிவாக இருக்கணும். அந்த ஒரு சாமான எடுன்னா செவத்தில் அடித்த பந்து மாதிரி கிளம்பணும் குபீர்னு. 40 வயசுலேயே அண்ணன் நட போடுறான் பாருங்க. இந்த அது பொறுமையெல்லாம் ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம். அதை போக்கிக்கணும். நல்ல எப்போதும் எனர்ஜியாக இருக்கும். அப்படி இருக்கணும்னா மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த மனசு ஆரோக்கியத்தை எது கொடுக்கும்னா இந்த பஜனை தான் கொடுக்கும், இந்த நாம சங்கீர்த்தனம் தான் கொடுக்கும். மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், மனசுக்கு ஒரு ஆரோக்கியம். மனசில் உள்ள இப்போ இந்த 1.5 மணி நேரம் கழித்து இப்போ வெளியில் போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அநேகமாக ஒரு 4.25 கிலோ மனசில் உள்ள பாரம் குறைஞ்சிருக்கும். ரவுண்டாக 5ன்னா நன்னா இருக்காதுங்கிறதுக்காக பாட்டா மாதிரி சொல்கிறேன். ஒரு 4.25 கிலோ குறைஞ்சிருக்கும் மனசில் உள்ள பாரம். அதை பகவன் நாமம் பண்ணு. அதனால நாமம் சொல்லும்போது இன்வால்வ் ஆகணும், கையை தட்டணும், திருப்பி சொல்லணும். ஹரி 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 சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரணி நாமரசம். 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 ஹரி 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 गोड़ तुझे रूप गोड़ तुझे नाम गोड़ तुझे रूप गोड़ तुझे नाम गोड़ तुझे रूप 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 गोड़ तुझे नाम 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 गोड़ तुझे रूप 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 गोड़ तुझे नाम 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 गोड़ तुझे रूप गोड़ तुझे नाम गोड़ तुझे रूप गोड़ तुझे नाम जय मज प्रेम सर्व काळ देय माझा प्रेम सर्व काळ गोविंद हरी हरी गोपाल हरी हरी गोविंद हरी हरी गोपाल हरी 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 கடுமலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம். கடுமலை சுற்ற வேண்டாம், காலநிலை கருத வேண்டாம். வேளாண் தவம் புரிய வேண்டாம், மேன்மை எல்லாம் தானே வரும். மேலான் தவம் புரிய வேண்டாம், மேன்மை எல்லாம் தானே வரும். சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரணி நாமரசம். சொல்ல சொல்ல தித்திக்குமே சுந்தரணி நாமரசம். ஹரி 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 ஹரி
ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி போல விருந்தாவன விகாரி லாலிகி ஜெய் சத்குரு மகாராஜ் கி பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் ஓடியாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் டங்கா அழுந்தொரும் வனைக்கும் அன்னை அறிவிலாது அறிவிலாது ஓடி ஓடி அறிவிலாது அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழல் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி வாழி குருநாதன் வாழி வாழி பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் ஏய்
ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து உலக சுகம் துச்சம் என உதறித் தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறித் தள்ளி ஆதி பரம்பொருளுக்கு இச்சை வைத்த அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நிலையில் நின்று நிலையான சாயுஜ்யம் அடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் பொன்னடிகள் எந்நாளும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன் பொன்னடிகள் எந்நாளும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா பாடுவோமே உடனே சத்குரு பாதமல சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோம் ஹரே ராமேதி கிருஷ்ணேதி ஞானானந்த பிரியம் சிஷ்யம் ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ணஸ்தவ பிரியம் நாமாமிருத பிரதாதாரம் ஹரிதாச குரு பஜே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமல சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோம் ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் ஓடியாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோம் ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய் போல் ராஜா ராமச்சந்திர भगवान की जय दीन दयालो
ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ಕನಗಾಂಬರ ಘನಶ್ಯಾಮದಯಾಳು ಸನಗಾದಿ ಯೋಗಿ ವಿನುದದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ಶರದಿ ಬಂಧನ ರಾಮಚಂದ್ರ ದಯಾಳು ಪರದಾಮರ ಬೃಂದವಂದ್ಯ ದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ನಾರದ ಮುನಿವರ ನಾಥ ದಯಾಳು ನೀರಜ ನೇತ್ರ ನಿಷ್ಕಾಮ ದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ಪರಮ ಭದ್ರಗಿರಿವಾಸ ದಯಾಳು ಪಾಲಿತ ಶ್ರೀರಾಮದಾಸ ದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾಳು ದೀನದಯಾ ಪರದೇವದಯಾಳು बोल राजा रामचंद्र भगवान की जय बोल वृंदावन विहारी लाल की जय गोविंद गोविंद गोपाल बोल राधा कृष्ण कुंज विहारी लाल की राधे कृष्ण 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 ओ हो राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण अरे राधे कृष्ण राधे कृष्ण बोलो राधे कृष्ण अरे राधे
तोती मैना लकटक गया अनमोल तोती मैना लकटक गया अनमोल तोती मैना ये कही तोती ढूंढताई लकटक गया अनमोल तोती मैना लकटक गया अनमोल तोती मैना राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे हरि कृष्ण ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ओ राधे कृष्ण 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 राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण मीरा के प्रभु गिरिधर नागर मीरा के प्रभु गिरिधर नागर चरण कमल चित्त डोल तोती मैना चरण कमल चित्त डोल तोती मैना चरण कमल चित्त डोल तोती मैना मीरा के प्रभु गिरिधर नागर चरण कमल चित्त डोल तोती मैना चरण कमल चित्त डोल तोती मैना राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ओ राधे कृष्ण 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 ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण ओ राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण बोल वृंदावन विहारी लाल की विठोबा राम कृष्ण हरि 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 धन्य धन्य हे नगर धन्य 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 हे नगर धन्य 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 हे नगर भूवैकुंठ पंढरपूर भूवैकुंठ पंढरपूर भूवैकुंठ पंढरपूर भूवैकुंठ पंढरपूर धन्य धन्य चंद्रभागा धन्य 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 चंद्रभागा धन्य 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 चंद्रभागा मध्ये पुंडलिका उभा मध्ये
धन्य धन्य वेणुनाद धन्य वेणुनाद धन्य 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 वेणुनाद धन्य 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 वेणुनाद क्रीडा करितो गोविंद करितो गोविंद क्रीडा करितो गे गोविंद करितो हे गोविंद क्रीडा करितो गोविंद करितो गोविंद शोभा राम कृष्ण हरी शोभा पांडुरंग हरी 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 धन्य पंढरीचा वास पंढरीचा धन्य 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 पंढरीचा वास धन्य धन्य पंढरीचा वास देवगाये भानुदास गाये भानुदास देवगाये भानुदास गाये भानुदास विठोबा राम कृष्ण हरी शोभा पांडुरंग हरी विठोबा राम कृष्ण हरी शोभा पांडुरंग हरी हा राम कृष्ण हरी शोभा पांडुरंग हरी धन्य पद्मालयाची पाली पद्मालयाची धन्य 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 पद्मालयाची पाली धन्य धन्य पद्मालयाची पाली गाई चारी वनमाली तारी वनमाली गाई चारी वनमाली तारी वनमाली गाई चारी वनमाली तारी वनमाली वनमाली वासुदेव जगन्मोहन राधारमण वनमाली वासुदेवा जगन्मोहन राधारमण वनमाली वासुदेव जगन्मोहन राधारमण वनमाली वासुदेवा जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण जगन्मोहन राधारमण मोहन राधारमण शशिवदना सरसि जनयन जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयन जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयन जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयना जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयन जगन्मोहन राधारमण शशिवदना सरसि जनयना जगन्मोहन
விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டு மாஜா தெங்குரவால விட்டு மாதா ஹரே குரவாலா விட்டு மாஜா தெங்குரவால விட்டு மாதா ஹரே குரவாலா
பஜனை நடந்தால் ஒரு நாள் பாடுவேன், பூர்த்தி அன்னைக்கு பாடுவேன். இந்த தடவை ஒரு இடத்திலேயா இல்லாமல் தினசரி ஒவ்வொரு இடம். பல வருஷங்களுக்கு பிறகு 23 வருஷத்துக்கு பிறகு வளசரவாக்கம் வந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இப்படி இது கூட ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரே இடத்துல காமராஜர் அரங்கம் அகாடமின்னு லாக் ஆகாமல் இது எல்லா இடத்துக்கும் வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இது திருப்தியா இருக்கு. நாம் அப்படி வரணும்னு நினைச்சாலும் ஒருத்தர் பொறுப்படுத்திக்கணும். பொறுப்படுத்தின்றா தானே முடியும். இந்த சத்சங்கத்துக்கு நம்ம ஜெயராமன் அவர்கள் பொறுப்பு எடுத்துட்டு இதை நடத்தி கொடுத்ததுக்கு, இவ ஆசைப்பட்டாலும் இப்படி பக்தாள்லாம் நிம்மதியாக உட்கார்ந்துட்டு பஜனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் நிர்வாகம் அனுமதி கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி தேவி அகாடமி அந்த அம்மாவுக்கு நாம் எல்லாரும் நம்முடைய கிருதஜதையை தெரிவிச்சோம். அதோடு கூட இந்த வித்யாசாலை, இந்த ஸ்கூல், ஏதோ இந்த இடம் எதுக்கு இவ மீட்டிங் இது மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த இடம் உபயோகம்னு ஸ்கூல் நிர்வாக ரீதியாக நினைக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி உள்ளவா வந்தால் இது பஜனைக்கு தான் சௌரியமாக இருக்கு. பஜனைக்கு சத்சங்கத்துக்கு இப்படி ஒரு 1000 பேர் நிம்மதியாக உட்கார்ந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. இதனால என்ன பிரயோஜனம்னா, இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைப்ரேஷன் முழுக்க ஸ்கூலில் தான் இருக்கும். இங்கே படிக்கிற குழந்தைகள், சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ், நிர்வாகம், இது எப்பொழுதும் இந்த சாநித்தியம், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இந்த ஸ்கூலில் எப்போதும் இருக்கும். அதோடு கூட இங்கே ஒரு பஜனை சத்சங்கன்னு ஒன்று வரதராஜன்கிற ஒரு பக்தர், அவர் சிங்கப்பூர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கார். இந்த பஜனைக்கு வந்துடணும்னு அங்கேருந்து வந்து இது மாதிரிலாம் பக்தாள்லாம் ஈடுபட்டு பண்ணுறதுனால தான் இது ரொம்ப நன்னா நடக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆசிரமத்தோட வலது கை மில்க் ஸ்ரீனிவாசன் இங்கே தான் இருக்கு. அவர் தான் எங்கள் ஊருக்கு வரணும் எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு வரத்தில் இந்த கமனாகமனம் உண்டி தான் சிரமமாக இருக்குது. டி நகர்லேருந்து இங்கே வந்துட்டு வர அந்த இது மாதிரி ஒவ்வொரு நேத்திக்கு சவுகார்பேட்டையில், நேத்திக்கு முந்தானா குரோம்பேட்டை, அதுக்கு முதல் நாளைக்கு நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில், நாளைக்கும் சொல்லுவேன். நாளைக்கு அண்ணா நகர் ஐயப்பன் கோவில். இது மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு இங்கே நான் வந்திருக்கிறதே எதுக்கு தெரியுமோ, உங்கள் எல்லாரையும் கோவிந்தபுரம் கூப்பிட்றது. அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்தேன்னா பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணலாம், கோசாலையை பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம், பிரதட்சணம் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் லாபம். இப்போ எனக்கு என்ன பிரயோஜனம்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி ரதோத்சவம், எனக்கு தேர் இழுக்கிறதுக்கு நீங்கள்லாம் வரணும். ஒரு 5000 பேர் இருந்தால் தான் அந்த தேரை நகர்த்த முடியும். ஒரு ஓரளவு பெரிய தேராக தான் பண்ணியிருக்கோம். பாண்டுரங்கனுக்கு புது தேர். உலகத்திலேயே பாண்டுரங்கனுக்கு முதல் தேர் நம்ம தேர் தான். இதுக்கு முன்னாடி பாண்டுரங்கனுக்கு எந்த பாண்டுரங்கனுக்கும் இது மாதிரி பிராச்சீனமான கல் தேர்
இந்த இந்த மரத்தேர் கிடையவே கிடையாது. முதல் தேர் பாண்டுரங்கனுடைய ஹிஸ்டரியிலேயே முதல். பாண்டுரங்க பக்தாள்லாம் இதில் ரொம்ப பெருமைப்படணும். நான் இந்த வைபவத்துக்கு பண்டரிபுரத்துலேருந்து 4-5 மகாராஜா வரவழைச்சிருக்கேன். துகாராம் மகாராஜோட வம்சத்தில் வந்தவா, நாம்தேவ் மகாராஜனுடைய வம்சத்தில் வந்தவா, ஏகநாத மகாராஜனுடைய வம்சத்தில் வந்த. ஏன் அவளை கூப்பிட்றேன்? பாண்டுரங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முதல் தேர் பண்ணுறோம், அவள்லாம் வரணும். அந்த முதல் தேரை வடம் பிடிக்கிறதுக்கு பக்தாள்லாம் வரணும். பெரிய கைங்கரியமாக ஆரம்பித்தோம். இதை விட பெருசெல்லாம் பண்ணியிருக்கோம். இது அப்படி இல்லை. தேதி தீர்மானம் ஆயாச்சு, ஒர்க்கு முடியணும், அதில் தான் பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. இது சும்மா ரெடிமேடாக அசம்பிள் பண்ண முடியாதுன்னு கையால் பண்ணணும். இந்த ஒர்க்கு முழுக்க கையால் பண்ணுறது. 180 மகான்களுடைய திருவுருவம், 150 சித்திரம், எல்லாம் 1.25 அடி உயரம். கிருஷ்ணலீலே, ராமலீலே, மகாராஷ்டிர சந்துக்கள், தமிழ்நாட்டு பக்தாள், திவ்யதேச பெருமாள் எல்லாரும் இருக்காங்க. 5 நிலையில் 18 அடி உயரத்தில் மரத்தேர். இது அலங்காரம் பண்ணினா 60 அடி ஆகும். தேர் மாத்திரம் உயரம் 18. பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த ஆசனம் 18வது அடி. இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி பண்ணிடும். 18ங்கிறது ஜெயான்னு அர்த்தம், வெற்றி. இந்த நியூமராலஜி மாதிரி சமஸ்கிருதத்தில் கடப்பயாதி சங்கியல், அந்த சங்கியில் ஜ அப்படின்னா 8, ஏன்னா 1. அதை 81 படிக்கக்கூடாது, திருப்பி படிக்கணும். 81ல் 18. அதனால தான் மகாபாரதத்தையே வியாசாச்சாரியால் பாரதம் சொல்கிறேன்னு சொல்லலை, தத்தோ ஜெயமுதீரையே, ஜெய ஜெயம்னு தான் மகாபாரதத்தை வியாசாச்சாரியால் சொல்ற. ஜெயம்னா என்ன அர்த்தம்னா வெற்றி, மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அதனால 18வது அடியில் உயரத்தில் பாண்டுரங்கன் எழுந்தருளுவர். நம்ம ஆசிரம வீதி எல்லாமே பெருசு பண்ணிட்டோம். தேர் வருதுங்கிறதுக்காக நடுப்பில் இடைஞ்சலாக இருந்த பில்டிங்கெல்லாம் எடுத்து தேர் சுதந்திரமாக விஸ்தாரமாக வரத்துக்கு வழியெல்லாம் ரோடெல்லாம் தயார் பண்ணி 1 கோடி ரூபான்னு ஆரம்பித்தது 2 கோடி ரூபாய் தேர். இது ஏற்கனவே நாம் கோவில் கட்டினது அந்த கைங்கரியெல்லாம் பார்த்தா அதெல்லாம் 100 கோடி ரூபாய். ஆனால் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் 3 வருஷத்தில் பண்ண வேண்டிய தேரை 6 மாதத்தில் பண்ணியிருக்கோம். அது கிரமமாக 3 வருஷம் ஆகும். அதை ராத்திரி பகலாக கண்முழித்து 25-30 பேரை வேலை வாங்கி நாமளும் கூடவே உட்காண்டிருந்து, இப்போ எனக்கு என்கிட்ட வந்து கேட்டால் தேருக்கு எஸ்டிமேட்டு நானே கொடுத்துருவேன். உள்ளுக்குள்ளே உள்ள இந்த செக்ஷன் டைப்பு எல்லாம் கொடுத்துருவேன், உயரம் கொடுத்துருவேன், வீல் அளவு கொடுத்துருவேன், அச்சு கொடுத்துருவேன், வெயிட்டு கொடுத்துருவேன், எத்தனை கனஅடி மரம் வாங்க எல்லாம் நானே பேப்பரில் கொடுத்துருவேன். ஏன்னா 6 மாதமாக அவளோட மண்ணாடின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறவாளை வச்சுன்னு வேலை வாங்கிறத விட சிரமம் வேற ஒன்றும் இல்லை. கோச்சிக்கவே கூடாது. கோச்சுண்டா ஆபத்து. ஏன் தெரியுமோ, செல்லை ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவோம், நமக்கு தான் நஷ்டம், உள்ள வேலையும் கெட்டு போயிடும். அதனால அவளை தாஜா பண்ணி கொண்டாடி அவளை சந்தோஷப்படுத்தி நாம் ஒர்க்கை வாங்கிக்க வேண்டியிருக்கு. இது ஏமாத்தல்னு அர்த்தம் இல்லை, உண்மையாகவே சந்தோஷப்படுத்தணும். ஏன் சந்தோஷப்படுத்தணும்னா, நம்ம சுவாமி ஏறி வரத்துக்குள்ள தேரை பண்ணி கொடுக்கணும். நம்மளால முடியுமோ? அந்த விஸ்வகர்மா அவர் கையில் தான் மாட்டின்னு இருக்கு அந்த வித்தை.
அதனால் அந்த ஸ்தபதிகள் 25 பேர் ஒர்க் பண்ணுறா. இப்படி 2 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் 1.25 கோடி ரூபாய் வந்துடுது. பக்தாள்லாம் கொடுத்துட்டா. 2 கோடி ரூபாய்னா 200 பேர், 1 லட்சம் ரூபா வீதம் 175 பேர் கொடுத்துட்டான். 200 பேருடைய பெயரை செப்பு பட்டயத்தில் அந்த பெயரை எழுதி பாண்டுரங்கன் எழுந்தருள போகிற பீடத்தில் கீழே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 4 பக்கமும் பர்மனண்ட்டாக 500 வருஷம் ஆனாலும் இந்த பக்தாளுடைய பேர் அதில் இருந்துகிட்டே இருக்கு. தேருக்கு லைஃப் நாம் ஜாக்கிரதையாக வச்சுட்டா 500 வருஷம். 500 வருஷம். இப்போ கும்போணம் சாரங்கபாணி பெருமாள் தேர், திருவாரூர் தியாகராஜா தேரெல்லாம் 500 வருஷம் 1000 வருஷம் நாம் ஜாக்கிரதையாக வச்சுட்டார். இந்த 500 வருஷமும் இந்த பக்தாளுடைய பேர் பாண்டுரங்கன் திருவடியில் இருக்கும். அதனால் இந்த 1 லட்சம் ரூபா நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். பெருமாள் எழுந்தருளக்கூடிய இந்த வாகனம், இந்த தேருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் வேணும். 25 பேர் தான் பாக்கி. அதில் ஒரு 7-8 பேர் வந்துவிட்டா. இன்னொரு 15 பேரோ 17 பேரோ தான் பாக்கி இருக்கு. அதில் இந்த 1 ரூபா கொடுக்கறது விஷயம் இல்லை, பாண்டுரங்கனுடைய திருவடியில் இடம் பிடிக்கும். திருப்பி ஜென்மா கிடையாதுன்றது சாஸ்திரம். தேருக்கு அவ்வளவு மகத்துவம். இப்படி நாம் ரதம் பண்ணி வச்சா யார் பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு ஜென்மாவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் அவருக்கு ரதத்தை கொடுத்தோம்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். அன்னைக்கு அந்த பெருமாள் ரதத்தை நமக்கு அனுப்புவது. அப்படி ஒரு மகத்துவம் இந்த தேருக்கும். அதனால் பக்தாள்லாம் இன்னும் கொஞ்சம் தான், இன்னொரு 2-3 நாளில் முடிஞ்சிடணும் அது. அதனால் இந்த கைங்கரியத்துக்காக தான் இப்போ நான் மெட்ராஸ் வந்திருக்கேன். இந்த கைங்கரியம் ஒரு பக்கம். அடுத்தது இந்த வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு 5000 பேர் வேணும். இந்த ஜேசிபி புல்டோசர் அதெல்லாம் வச்சா இவ்வளோ பேர் தேவையில்லை. ஒரு 300-400 பேர் 500 பேர் இருந்தால் போதும். ஆனால் அந்த மிஷினெல்லாம் வச்சு தள்ளினா தேர் வீணா போயிடும். ஆனால் மிஷினை வச்சு இழுக்கிறதுக்கு நம்ம காரில் வச்சே பெருமாளை கொண்டு போயிடலாம். தேரினுடைய கான்செப்ட் என்ன? பக்தாள் இழுக்கணும், நாமம் சொல்லிட்டு வடம் பிடிக்கணும். வடம் பிடிச்சா திருவடியில் இடம் பிடிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் வரணும். செப்டம்பர் 4ஆம் தேதி தேரோட வெள்ளோட்டம், 5ஆம் தேதி சங்கல்பம், உற்சவ சங்கல்பம். செப்டம்பர் 6ஆம் தேதி கார்த்தால துவஜாரோகணம், கொடியேற்றம். அப்புறம் கார்த்தால ஒரு புறப்பாடு, சாயங்கால புறப்பாடு, கார்த்தால புறப்பாடு, சாயங்கால புறப்பாடு மாறி மாறி நடக்கும். அதில் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று குதிரவாகனம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால வெண்ணத்தாழி உற்சவம், மின்னழகு பின்னழகு. சனிக்கிழமை சாயங்காலம் திருக்கல்யாண உற்சவம். ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால 6:20க்கு லக்னம், ரதாரோகணம். தேரில் பெருமாள் ஏழுவது. பெருமாள் தேரில் ஏறின உடனே ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் தேர் கிளம்புறது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த தேர் மேலே ஏறி இந்த தேர் கைங்கரியம் பண்ணின பக்தாள் 200 பேர் தரிசனம். இவாளுக்கு மாத்திரம் ஸ்பெஷல். மேலேயே ஏறி தரிசனம் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிலாம் பண்ணுறோம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவித்தியதேன்னு தேரில் இருக்கிற பெருமாளை கீழேந்து சேவிக்கக்கூடாது, தேரில் ஏறி சேவிக்கணும்.
சேவிச்சா மறுபிறப்பு கிடையாதுன்னு ஆகமங்கள்லாம் சொல்லும். இந்த கைங்கரியம் பண்ணின இந்த பக்தாளுக்கு மேலே ஏறி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம்தான் தேர் கிளம்புறது. அன்னைக்கு ராத்திரி தான் கிருஷ்ண ஜனனம், ஸ்ரீ ஜெயந்தி. 10 மணியிலேருந்து 12 மணி வரைந்தும் பாண்டுரங்கன் சந்நிதியிலேயே பஜனை. 12 மணிக்கு அவதாரம், தீபாராதனை. வழக்கப்படி சாயங்காலம் சேஷ வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு. இதெல்லாம் தேர் அன்னைக்கு ராத்திரி. இது மகோத்சவமாக நடக்கும். இந்த பத்திரிகை எல்லா பக்தாளுக்கும் இங்கே கொடுப்பான். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கணும், அவசியம் வரணும், இந்த வைபவங்களில் வரணும். தேருக்கு கல்யாண உற்சவத்துக்கெல்லாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். இப்போ மேலே அபங்கம் பாடுறோம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு ஒன்று வரதராஜன் பக்தர். அவர் இந்த தேருக்கு 5 லட்சம் ரூபா தரேன். பாண்டுரங்கன் திருவுள்ளத்தில் புகுந்து வாங்கிக்கிறார். உன் பணத்தை கொடுன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதனால் ஒரு பெரிய பாக்கியம். குடும்பத்துக்கு க்ஷேமம், குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு பெரிய தர்மம் ரட்சிக்கும். அப்படிதானே நம்ம பெரியவாள்லாம் தர்மம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா பையன் அமெரிக்காவில் இருக்கான், லண்டனில் இருக்கான்னு சொல்கிறேன்னு. ஏன் லண்டன் போனான்? தமிழ்நாட்டில் வேலையும் கிடையாது, படிப்பும் கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தம் வந்து தானே அவன் கிளம்பினான். இப்படி வேலையும் கிடையாது, படிப்பும் கிடையாதுன்னு சொல்ல வச்சது யார்? பாண்டுரங்கன்னு தான் சொல்ல வச்சேன். அப்படி வந்ததுனால தான் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கு. ஏதோ ஒரு குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கா. அப்படி ஒரு சௌக்கியம் இன்னைக்கு குடும்பத்துக்கு வந்திருக்கு. இது நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம குழந்தைகள் படிச்சிருக்கா, வெளிநாட்டில் போய் சௌக்கியமாக இருக்கா. வாஸ்தவமாக குழந்தைகள்லாம் கெட்டிக்காரர் தான். கெட்டிக்காரத்தனம் சாப்பாடு போடாது, புண்ணியம்தான் சாப்பாடு போடும். இந்த கெட்டிக்காரத்தனம், இந்த சௌக்கியம், இந்த பாக்கியத்துக்கு மூலம் நம்ம பெரியவாள்லாம் சிரம காலத்தில் தர்மம் பண்ணினது. அவளுக்கு முடியா குடும்பம் ரட்சிக்கிறதே பெரிய விஷயம், குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். அந்த நிலையில் அவள் பண்ணின தர்மந்தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் சௌக்கியமாக இருக்கு. அதனால ஒரு பெரிய கைங்கரியத்தில் கலந்துருக்கார். RMG முருகேசன்கிறவர், அந்த பக்தரும் 1 லட்சம் ரூபா சரி. இந்த தேவி அகாடமியும் 1 லட்சம் ரூபா. நம்ம ஜெயராமையர் அவர் 1 லட்சம் ரூபா பணம். போலா பேசி பாடிட்டுமா? சரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். சில பேர் பிரார்த்தனை பண்ணிப்பா, வேண்டிப்பா. ஏழை பிரார்த்தனை 7 வருஷம்னு சொல்லுவா. ஆனால் அண்ணாவை கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 23 வருஷமான பிரார்த்தனை, வேண்டுதல். காமராஜகத்தை போய் பார்ப்பேன், நாராயண சபாவில் போய் பார்ப்பேன், வாணிமகாலில் பார்ப்பேன், கிருஷ்ணகான சபாவில் பார்ப்பேன். இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய், நம்ம ஊருக்கு வரமாட்டாரா, நம்ம கூப்பிட முடியாதா? பழம் நழுகி பாலில் விழுந்த மாதிரி சுவாமி கேட்காம கொடுக்கறது தான் சுவாமி. கேட்டு டெய்லி போய் சுவாமிகிட்ட போய் அதை வேணும் இதை வேணும், அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. சத்தியமாக அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்குறோன்றத. கேட்காம கொடுக்கறது தான் நம்ம சுவாமி. நம்ம கேட்காம வந்திருக்காரு இன்னைக்கு. ஏன்னா நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். திடீர்னு நான் இன்னைக்கு
திருவிடமுருத்தூரில் இருந்தேன். சீனிவாசன் ஃபோன் பண்ணார், இதுமாரி அண்ணாவோட ஒரே ஒரு தேதி தான் இருக்குது, 14ஆம் தேதி ஸ்கூல் உண்டு. ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் ஏதாவது செய்ய முடியுமா இந்த காரியம்? ஆனால் நான் சீனிவாசன் உடனே சொல்லிட்டேன், அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணு, கண்டிப்பாக நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். எந்த தைரியம்னா, இந்த தேவி அகாடமின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, நமக்கு நல்ல காரியத்திற்கு கேட்டால் கொடுப்பார்கள் என்ற ஒரே ஒரு காரணம். தனியோ வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வருஷந்தோறும் ஏதாவது ஒரு காரியம் இங்கே சத்சங்கம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் செய்த பாக்கியம். இன்னொன்று, அவர் இங்கே வந்துட்டார்னு நினைக்க வேண்டாம், அங்கே போய் பார்த்தா தான் இறைவனை நேரில் கண்ணில் பார்த்தா தான் தெரியும். அங்கே பாண்டுரங்கனை போய் நேரில் பார்த்தா தான் தெரியும். அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் பார்த்தா அப்படி வந்துடுவார், சீக்கிரமாக அங்கே பார்க்க போகிறார், கொஞ்சம் செக்கமாக வெக்கப்படுவார். ஐயோ, பண்டரிபுரத்தில் இல்லாத நமக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடு. அந்த பக்கம் பார்த்தா தங்கரதை நிற்கிறது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 1200 பசுமாடு. ஒரு பசுமாடு இந்த ஹால் உயரத்துக்கு 10 அடி 12 அடி உயரம். ஒரு மாடும் எந்த ஜாதி, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, அதுக்கு என்ன பிரேதம், அது என்ன சாப்பிடும், எப்படி, எங்கே அண்ணா எங்கே இருக்காரு கேட்டால் கோசாலையில் உட்காந்துருக்கார். நமக்கெல்லாம் கொசு கடிக்கும், அவர் இந்த கொசுவே கடிக்காத இடத்துல 1200 பசுமாட்டுக்கு நடுப்புற உட்காந்துட்டு ஒவ்வொரு மாட்டையும் போஷித்து ரிட்சித்து அந்த கண்கொள்ளா காட்சி. தேரை இழுக்கிறது தான் கூப்பிட்ற, நாம் எல்லாம் போவோம். நம்முடைய பெரிய பாக்கியம், நாம் செய்த வாழ்நாளில் பெரிய பாக்கியம். இன்றைக்கி அண்ணா இங்கே நம்ம செஞ்சுருக்கார். நான் பேசுறதை விட ஒரு இன்னொரு பாட்டு பாடினாருன்னா நமக்கெல்லாம் எதை விடுறது, எதை சொல்கிறது. அங்கே பார்த்தா பாடசாலை, இங்கே பார்த்தா கோசாலை, இங்கே பார்த்தா வைதிக சாலை. எதை அவர் சில பேர் தொட்டால் தொடங்காது. அவர் எதெல்லாம் தொடுறாரோ, இப்படி காலேஜ் கட்டணும், அவர் நம்ம கலாச்சாரத்தை, நம்முடைய கான்செப்டை சொல்லிக் கொடுக்கறது ஒரு காலேஜ் கட்டணும். அவர் அதுதான் ஒன்று விட்டு வச்சுருக்கார். அதையும் செஞ்சிடணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னொரு 1000 வருஷம் அவர் உயிரோடு இருக்கணும். இதே மாதிரி 1000 காரியத்தை வைக்கிறதுக்கு, அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இன்னொரு 1000 வருஷம் அவர் உயிரோடு இருக்கணும். இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்யணும். ஒரே ஒரு தேங்க்ஸ், எல்லாரும் ஒரே ஒரு தடவை கைத்தட்டுங்கோ. இன்றைக்கி ஸ்கூல் உண்டு, எனக்கு இல்லை இன்றைக்கி ஸ்கூல் உண்டு. இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற நாளில் இப்படி ஒரு ஆர்கனைசேஷனை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்த தேவி அகாடமியில் படிக்கக்கூடிய, இன்னும் நாளைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் 100க்கு 100, இப்போ 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு இருக்கு. இன்னும் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இந்த காமகோடி பக்த சமாஜத்தின் சார்பாக நம்முடைய வரதராஜன் அவர்கள் இந்த சால்வையை போத்துவார். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது. நீங்கள் தான் எழுச்சிடாதீங்க, மெயின் பிக்சர் இருக்குது. உங்களை நம்பி 2 அண்டா சாப்பாடு இருக்குது. எல்லாரும் இங்கே ஆற்றுல போய் சமைக்க வேண்டாம், எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகணும். கொஞ்சம் லைனில் ஒரு 5 நிமிஷம் நின்று வாங்கிக்கலாம். வரதராஜன் நம்முடைய சமாஜத்தின் சார்பில் திரு முத்துசாமி சிவாச்சாரியார் அண்ணா நின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்ண்ணா ப்ளீஸ். ஐயப்பன் அவர்கள் கிரீடம். நம்முடைய இளவல் இந்து அதிரடிப்படை தலைவர் அஸ்வின் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். ஏய் வாடா அவர் போட்டு பாரு.
இந்த அம்மாவை ஜெயலக்ஷ்மி அவள் குடும்பத்தை 3 தலைமுறையாக எங்களுக்கு தெரியும், பரிச்சயம் உள்ள குடும்பம். அவளுடைய கிரகத்திலேயே நாங்கள்லாம் தங்கியிருக்கோம். 10 வயசு 12 வயசில் கொடுங்கலூரில் எங்கள் தாத்தாவோடு அங்கே போய் தங்கியிருக்கோம். அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர் அவளோட நான் ரொம்ப 10 வயசு அப்போ எனக்கு. அப்போ போய் 10 நாள் 12 நாள் அங்கே தங்கி அங்கே சத்சங்கம் தாத்தாவோட பிரவச்சனங்கள்லாம் நடந்தது. அதனால் இப்போ இன்றைக்கி தான் தெரியும், அவள் கொடுங்கலூர்னு ஒன்றவே நான் அவள் குடும்பத்து பேரை சொல்லிவிட்டேன். ஒன்று வர சொல்லு. தெரியும் பழக்கம். ஆமாம். என்னைக்குமே பேஷ் வந்துடும், அவசியம். பேர் சொன்னேன், அஸ்வின்னு பேர் சொன்னேன். ஓஹோ, ஆமாக்கு ஜெயராமையா. बोला पुंडली गवरदा படம் बोला पुंडली गवरदा हरि रे रंगम्मा जी, हरि रे कृष्णम्मा जी, 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 हरि रे
चंद्रभागे तीरे देवरिनी देवभूमि साजे चंद्रभागे तीरे देवरिनी देवभूमि साजे चंद्रभागे तीरे देवरिनी देवभूमि साजे चंद्रभागे तीरे रामयाच गई वारी रंगम्मा ओ रामयाच गई वारी रंगम्मा रामयाच गई वारी रंगम्मा रामयाच गई वारी रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा ओ रंगम्मा माजी पांडुरंग विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला पांडुरंग हरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग 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 रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा ओ रंगम्मा माजी रंगम्मा बोल पंढरीनाथ महाराज की जय உலகத்துக்கே வழிகாட்டியாக ஆயுதம் எடுக்காமல் ரத்தம் சிந்தாமல் தார்மீகமான மார்க்கத்தில் போய் ராமநாமத்தை சொல்லிண்டே நம்முடைய பாரத தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த புண்ணியமான தினம் நாளை தினம் சுதந்திர தினம். உலகத்துக்கே வழிகாட்டி நம்ம பாரத தேசம். வன்முறையில் இறங்கினா அந்த வன்முறை பின்னாடி தொடரும். எந்த வன்முறையும் இல்லாமல் தார்மீகமாக தேச தலைவர்களும் உயிரை கொடுத்து எத்தனை பேர் தேசம் தேசம் தேசம்னு உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நாள். அந்த தேச தலைவர்களெல்லாம் மகாத்மா காந்தி, நேரு முதலிய அந்த புண்ணிய புருஷாலெல்லாம் ஸ்மரிக்க வேண்டிய தினம் நாளை தினம். நம்ம பாண்டுரங்கனுடைய கோவில் மேலே 150 அடி உயரம். அந்த 150 அடி உயரத்துக்கு மேலே காவி கொடி தான் பறக்கும் எப்போதும். 365 நாள் காவி கொடி தான் பறக்கும். 364 நாள். நாளைக்கு ஆகஸ்ட் 15 மாத்திரம் மூவர்ண கொடி பறக்கும். நம்ம தேசிய கொடி தான் பறக்கும் நாளைக்கு. கார்த்தால 6வது மணி அந்த 150 அடி மேலே ஏறி பெரிய தேசிய கொடியை அங்கே கட்டிடுவோம். அந்த தர்மப்படி சாயங்காலம் 6 மணிக்கு இறக்கிடும். வருஷத்தில் ஒரு நாள் நம்ம பாண்டுரங்கனுக்கு மேலே இந்த மூவர்ண கொடி தேசிய கொடி பறக்கும். அது நம்ம குழந்தைகளுக்கெல்லாமோ அதை பெரியவாள்லாம் சொல்லணும். எவ்வளவு மகான்கள் உயிரை கொடுத்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தா. இந்த சுதந்திரம் இல்லாமல் எத்தனை தேசம் திண்டாடுறது. நம்ம பாரத தேசத்துக்கு உள்ள இந்த சுதந்திரம் சைனாவில் உண்டா, பாகிஸ்தானில் உண்டா? அன்னைக்கு காண்பிச்ச அதே தார்மீகமான பாதையில் இன்னி வரையில் நம்ம பாரத தேசம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பாரத தேசத்தோட தனிச்சிறப்பு அது. அதனால் நாளை தினம் இந்த தேசிய கொடி இப்போ குழந்தையெல்லாம் கூட முன்னெல்லாம்
இந்த பாக்கெட்டெல்லாம் வச்சுப்பா. இப்பயும் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல ஸ்திதி. அதை ஸ்மரிச்சுக்கணும். இதில் கலந்துட்ட அத்தனை பக்தாளுக்கும் பாண்டுரங்கன் ருக்மணி தாயார் சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைய தினம் அண்ணாநகர் ஐயப்பன் கோவிலில் பஜனை சத்சங்கம். இது இப்படி ஒரு சத்சங்கத்துக்கு இடம் கொடுத்து இதை நடத்தி கொடுக்குற ஸ்கூல் நிர்வாகம், இந்த ஜெயலக்ஷ்மி அம்மா முதலிய பக்தாள் எல்லாருக்கும் பகவான் சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி போலா புண்டலி கவரதா ஜெய சத்குருமூர்த்தி கி ஜெய், சமஸ்த சந்த மண்டலி கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.